சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன். டிபிஐ வளாகத்தில் தொடர்ந்து 6வது நாளாக இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகைய இன்றைய போராட்டக்களம் எப்படி இருக்கிறது? விரிவான விவரம். சென்னை புறநகர் பகுதிகளில் இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் பார்த்தோம் என்றால் இன்று 6வது நாளாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், அந்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 5 நாட்கள் முடிந்து இன்று 6வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையில் உள்ள பள்ளி அலுவலகம், அதாவது முக்கியமாக இருக்கக்கூடிய சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ அலுவலகம், மேலும் தலைமைச் செயலகம், மேலும் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட கல்வி ஆட்சியர் அலுவலகம் என பல்வேறு கல்வி வளாகங்களை முற்றுகையிட்டு போராட்டங்களானது கடந்த 5 நாட்களாகவே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முதற்கட்ட போராட்டமானது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் அருகே முதற்கட்ட போராட்டமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மேலும் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டம், இந்த டிபிஐ வளாகம், மேலும் இந்த எழும்பூரில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இந்த கல்வி அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் பொறுத்தவரைக்கும் இன்று 6ஆம் கட்டமாக இன்று பார்த்தோம் என்றால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டங்களை கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டங்களை தடுப்பதற்காக அந்த பகுதியில் கடந்த 1 வாரங்களாகவே 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று பார்த்தோம்னா இந்த போராட்டக்காரர்களை கைது செய்யும் விதமாக மேலும் போலீசார் அந்த கயிறுகளை வைத்து பேரிகார்டுகள் வைத்து அவர்களை தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒரு பக்கம் போராட்டம் நடைபெற்றாலும் இன்னொரு பக்கம் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு இரவு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அவர்கள் இந்த போராட்டங்களை முடிபெறுவதற்காக பல்வேறு சமூக நலக்கூடங்களில் அழைத்து வைத்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வு காணும்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் இந்த இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் பார்த்தோம் என்றால் இப்போது இந்த டிபிஐ வளாகம் முன்பு இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் பார்த்தோம் என்றால் தன்னுடைய குழந்தைகளோடு இணைந்து பெற்றோர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக குழந்தைகளுமே இந்த போராட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள். கடந்த ஒரு 20 வருடங்களுக்கு மேலாகவே நாங்கள் சமவேலைக்கு சம ஊதியம் பெறுவதில்லை, எங்களுக்கு போதுமான ஊதியங்களை வழங்க வேண்டும் என கடந்த 2 வருடங்களாகவே இவர்கள் இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த வருடம் பார்த்தோம் என்றால் டிபிஐ வளாகத்தில் பார்த்தோம் என்றால் 27 நாட்கள் தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டமானது நடத்திருந்தனர். அந்த வகையில் அப்போது பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டு தற்காலிக முடிவானது எடுக்கப்பட்டது. அந்த வகையில் தற்காலிக முடிவு நிரந்தர முடிவாக எடுக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்காக தற்போது நாங்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளோம் என இந்த டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் சங்கத்தில் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஜனவரி 6ஆம் தேதி, அதாவது வருடம் பிறந்து 6ஆம் தேதி முதல் உண்ணாநிலை போராட்டமானது டிபிஐ வளாகத்தில் தொடர்ந்து இருப்பதாக ஜாக்டோஜி அமைப்பினர் தெரிவித்திருந்தனர். இதற்கு முன்னதாக ஜாக்டோஜி அமைப்பினர் இணைந்துதான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது பார்த்தோம் என்றால் இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள். எங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம், எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் கோரிக்கையை வலியுறுத்தினால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக நடைபெறக்கூடிய என்றும் தற்போது ஜாக்டோஜி அமைப்பு சார்பாக ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே அடுத்த 5 நாட்கள், அதாவது டிசம்பர் இன்று 31 முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை இந்த கட்ட போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும். பிறகு உண்ணாநிலை போராட்டமானது அந்த டிபிஐ வளாகத்திற்குள் நடைபெறும். அதாவது கடந்த வருடங்கள் நடைபெற்ற போல் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தற்போது ஜாக்டோஜி அமைப்பினர் தெரிவித்துள்ளார்கள். இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே தடுப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலுமே அதிகமாக, அதாவது போலீசார் கணக்கை விட 2 மடங்காக இந்த ஆசிரியர்கள் எண்ணிக்கையானது இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை கைது நடவடிக்கை எல்லாம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வருகிறது. தூய்மை பணியாளர்கள் அழைத்து வைப்பது போல இவர்களையுமே இந்த சமூக நலக்கூடம் தனியார் மட்டங்கள் நடப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வருகிறது. இந்த பணிகள், அதாவது இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் அனைத்து ஆசிரியர்களுமே கைது செய்யப்பட்டு பல்வேறு சமூக நலக்கூடம் மேலும் இந்த தனியார் மட்ட முறையில் அடைக்கும் பணிகளானது தீவிரமான முறையில் நடப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகள் மூலம் அவர்களை ஏற்றி சென்று இன்று மாலை 6 மணிக்கு மேல் அவரை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் கைது நடவடிக்கை, இன்னொரு பக்கம் போராட்டக்களமாக தீவிரமாக வந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக தலைமைச் செயலகத்தையும் முதலமைச்சர் வீட்டையும் முற்றுகையிடுப்பதாக தற்போது ஜாக்டோ அமைப்பினர் ஒரு தகவலாக தெரிவித்துள்ளார்கள். இந்த போராட்டக்களம் என்பது ஜனவரி 6ஆம் தேதி முதல் இன்னும் தீவிரமாக இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டது. கனகாதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன். சென்னை விட்டு